வணக்கம். இன்னைக்கு பேக்ரவுண்ட்லாம் மாற்றிக்கிட்டாச்சு. ஏன்னா நம்ம பேக்ரவுண்டுக்கு வந்து டைம் கிடைக்கல. நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய ஆளான்னு கேட்டிங்கன்னா, இல்லை காய்ஸ், நான் ஒரு சாதாரண குட்டி பையன் தான். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ரீவியஸ் 2 வீடியோஸில் வந்து ஒரு ஸ்பைடர்மேனை பற்றி தான் பார்த்துருந்தோம். ஸ்பைடர்மேன் திங்ஸை பற்றி தான். ஃபஸ்ட்டில் வந்து மாஸ்க்கு, ரெண்டாவதுல வந்து ஜாமெட்ரி பாக்ஸ். ரெண்டுமே வந்து ஒன்று வந்து அமேசானில் இருக்குது ஜாமெட்ரி பாக்ஸு. அது டைம் கிடைச்சா வாங்கிக்கோங்க ஃப்ரீ டைமில். ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு கார்ட்டூனை பற்றி தான் பார்க்க போகிறோம். பட் இந்த கார்ட்டூன் வந்து ரொம்ப வித்தியாசமானது. குங்ஃபூ பாண்டா குங்ஃபூ பாண்டா தான் இன்றைக்கி நம்ம கண்டென்ட்டு. ஸோ குங்ஃபூ பாண்டாவில் என்ன பார்க்க போகிறோன்றதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நீங்கள் எனக்கு ட்ராப் பண்ணுறீங்க. ஸோ எதுக்கு இப்படி உணர்ச்சி வசப்படுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலங்க. சரி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக்கை பண்ணிட்டு இந்த வீடியோவை பார்க்க ஆகுதுங்களா? நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு லைக்காச்சும் போடுங்க. ரொம்ப மனசு வலிக்குது. அந்த வேறு ஞாபகப்படுத்தி விட்டுக்கல. நெஞ்சுக்குள்ள ஒரு பொண்ணா இருக்கு, மறக்க முடியல. சரி காய்ஸ், இன்னைக்கு ஃபஸ்ட்டு வந்து சைட் கேரக்டரை பார்த்துட்டு நெக்ஸ்ட் மெயின் கேரக்டரை பார்க்கலாம். ஸோ என்ன சொல்ல வரதா, ஃபஸ்ட்டு நம்ம மாஸ்டர் சீஃபுவே பார்த்துடலாம். இவர் வந்து இப்படி சுற்றி வன்மத்தெல்லாம் கற்கிற மாதிரி பாண்டா ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு சுற்றி ஓட விடலாம். பட் இது இப்போ தரையில் வச்சா ஓட மாட்டேங்குது. ஏன்னா இது அரளப்பாலசு. இதுக்கும் மன்னிச்சு, இதுக்கு உனக்கு சப்ஸ்கிரைபர் போட்ட மாதிரி கேட்டிங்கன்னா, சாரி காய்ஸ், எவ்வளோ நாள் எனக்கு இப்படி ஒரு பொம்மை இருக்குன்னு தெரியாது. இப்போ தான் வந்து ஒரு பொம்மை, இந்த பொம்மை கட்டுது, பழைய பொம்மை. இந்த மாதிரி சைடில் இழுத்து இந்த எப்படி ட்ரம் விடுவாங்க, ட்ரம்மில் அடிக்கிற மாதிரி, அந்த மாதிரி இது ஓடுறது அப்படியே விட்டு. பட் தரையில் இப்போல்லாம் ஓடுறதில்ல, ரொம்ப வீக் ஆகிடுச்சு காய்ஸ். ஸோ சைட் கேரக்டரை பார்த்தாச்சு. அடுத்து எப்படி மூவ்மெண்ட் பண்ணி தான் மாஸ் என்ட்ரி கொடுக்குறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தலைவன் பாண்டாக்கு தான் காய்ஸ். இருங்க காய்ஸ், பாண்டாக்கு ஒரு மாஸ் என்ட்ரி கொடுக்கும். பாண்டா பாதி கேமராவே வளர்ச்சிட்டாங்க. ஓகே காய்ஸ், இதான் வந்து பாண்டா. அதாச்சும் பாண்டா இது. ஆனால் இது தொப்பியை கழிச்சா உங்களால் மாட்டுறதே ரொம்ப கஷ்டம். யாராச்சும் ஒருத்தர்கிட்ட ஹெல்ப் தான் மாட்டணும். அதனால் நான் தொப்பியை கழிச்சு காட்ட விரும்பலை. இது வந்து ஒரு கும்பு பாண்டா இப்படி நிற்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் உட்காந்துருக்கனால நிற்க முடியாது. என்னால் இந்த மாதிரி ஒரு போஸு ப்ளஸ் பேக்கு ப்ளஸ் கையெல்லாம் ஆட்ட முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஆட்ட முடியாது. எதுத்தையும் ஆட்ட முடியாது. இது வந்து ஒரு சிகரெட் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க, சோப்பீஸ் மாதிரி தான். இந்த தொப்பியை மட்டும் கழட்டலை, எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லை, பண்ண முடியாது. ஷீஃப் வந்து கை ஆட்டலாம். அதாச்சும் இப்போ நான் ஆட்டி காட்டுறேன். ஷீஃப் வந்து இப்படி ஆட்டலாம். அப்புறம் இப்படி சுற்றி விட்டா ஓடுவார். இப்போ ஓட மாட்டேது. மை பேஷன்ஸ். இருங்க காய்ஸ், ஒரே ஒரு நிமிஷம், 3 நிமிஷம் எடுத்துனாலே சரி. அது ஓட மாட்டேங்குது. விடுங்க. இந்த மாதிரி கையோ அவ்வளோ காலை சுற்றி விட்டாவோ இல்லை தனியாக கூட ஆட்டிக்கலாம் நீங்கள். இதான் காய்ஸ் இன்னைக்காக நம்ம டாபிக். ஸோ நாளைக்கு வந்து இன்னொரு வேறு லெவலில் ஒரு தரமான சமூக வீடியோ ஒன்று வரப்போகுது. ஸோ அது என்னன்னு பார்க்கணுன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ப்ளஸ் லைக் பண்ணி வச்சுக்கோங்க, ப்ளஸ் அந்த கீழே பெல் பட்டனை டிங்னு கிளிக் பண்ணிடுங்க. பை காய்ஸ் ஃப்ரம் மார்ட்டின் பை லாஸ்ட் மேன் தமிழ்.